சிம்பு கூப்பிட்டா நோனே சொல்ல முடியாதுன்னு பேசி இருக்காரு நடிகர் சந்தானம். தக் லைஃப் படத்துக்கு அப்புறம் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கூட இணைகிறாரு சிலம்பரசன். இந்த படத்துக்கு சாய் மியூசிக்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. சந்தானம் முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறதா சொல்லிட்டு வந்த நிலையில படத்துல நடிக்கிறத சந்தானம் உறுதிப்படுத்தி இருக்காரு. சிம்பு எனக்கு போன் பண்ணி கேட்ட உடனே எஸ்ன்னு சொல்லிட்டதா சந்தானம் சொல்லியிருக்காரு. சிம்பு கேட்டா நோ சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இடத்துல அவரை வச்சிருக்கேன்னு சொன்ன சந்தானம் வேற ஒரு படத்துல கமிட் ஆயிருந்தாலும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிம்பு கிட்ட சேர்ந்துட்டதா நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் செம்மையா இருக்கும்னு சந்தானம் நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. ஸ்பேஸுக்கு மறுபடியும் மனிதர்களை அனுப்பி சாதனையை படைச்சிருக்கு சைனா. விண்வெளியில டியாங்காங் விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவிட்டு வர சீனா ஏற்கனவே 8 முறை விண்வெளி வீரர்களை அனுப்பி சாதனை படைச்சிருக்கு. இப்போ 9வது முறையாவும் அதுல வெற்றி கண்டிருக்கு சீனா. கன்சு மாகாணத்திலிருந்து விண்வெளிக்கு புறப்பட்ட வீரர்களை பொதுமக்கள் ஒன்று திரண்டு உற்சாகமா வழி அனுப்பி வச்சாங்க. தொடர்ந்து சென்சு விண்கலம் வெற்றிகரமா விண்ணில் பாய திட்டமிட்டபடி விண்வெளி மையத்திற்கு போய் சாதனை படைச்சிருக்காங்க சீன விண்வெளி வீரர்கள். விக்ரமோட லேட்டஸ்ட் ரீல்ஸுக்கு ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வீரதீர சூரன் படத்துக்கு அப்புறம் எஸ்கேவை வச்சு மாவீரன் படத்தை எடுத்த இயக்குனர் மடோன் அஸ்வினோட இணையராரு விக்ரம். மண்டேலா என்ற முதல் படத்திலேயே தேசிய விருது, 2வது படம் மிகப்பெரிய ஹிட்னு நம்பிக்கைக்குரிய இயக்குனரா வலம் வர மடோன் அஸ்வின் ஃபேன் பாயா படத்தை இயக்க போறாரு. இன்னும் வீரதீர சூரன் படம் மோட்ல சுத்திட்டு இருக்க விக்ரம் இன்ஸ்டால பேக் டு ஃபியூச்சர்னு ஒரு வீடியோவை இறக்கி இருக்காரு. அதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா சுட சுட செம்ம கிளாஸா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். நரிவேட்டை படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ஃபேன்ஸை கவர்ந்திருக்கு. மலையாள இயக்குனர் அனுராஜ் மனோகர் இயக்கத்துல உருவாகி இருக்க இந்த படத்துல டொவினோ தாமஸ் லீடா நடிச்சிருக்காரு. வீரதீர சூரன் படத்துல நடிச்ச சுராஜ், இயக்குனர் சேரன் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில இப்ப படத்தோட ட்ரெய்லர் இறங்கி மிரட்டுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.